Assalamualaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா இருந்தவங்க எல்லார்கிட்டயுமே இப்படி பேசி அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே ஈத் முபாரக். நல்லபடியா அந்த நோன்பு போச்சு அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியா எல்லா நோன்புமே வச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா ஈதுக்காக ஒரு சில ப்ரிப்பரேஷன் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக செய்யலை, ஒரு சில ரெசிபீஸ் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது இதுக்கு முன்னாடி நாளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது நைட் ஒரு 8:30க்கு மேலே. சஹருக்கு சமைப்போம் இல்லையா, ஈவினிங்கே வந்துட்டு சிக்கன் கிரேவி வச்சுட்டேன். ஜீரா ரைஸ் வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஈத் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஸ்வீட் செய்வோம் இல்லையா, அதுக்கு செய்கிற மாதிரியுமே, அப்புறம் பிரியாணி செஞ்சுட்டு ஸ்வீட் செய்வோம் இல்லையா, அதுக்குமேவும் 2 in 1 செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 1 லிட்டர் பாலில் 1 டம்ளர் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க பாலை நல்லா இந்த மாதிரி அகலமான ஒரு கடாயில் மாற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சு விட்டுட்டேன். இந்த ஆப்பச்சட்டி எடுத்து யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் இன்றைக்கி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு. கேஸ் ஆன் பண்ணி வச்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது ஒரு பேக்கெட் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு ஷாப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட் கிடைக்கும். ஸோ அங்கே வாங்கியிருந்தோம். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதனால் அது ஓரத்தையெல்லாம் வெட்டாமல் அப்படியே முழுசாகவே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி செய்ய போகிறோம் இல்லையா. ஒன்று வந்துட்டு ஷாஹி துக்குடா செய்ய போகிறோம், இன்னொன்று வந்துட்டு பிரெட் ஹல்வா. ரெண்டுமே ஈஸியான மெத்தடில், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆப்பச்சட்டியில் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா தூக்கி ஊற்றிட்டு திரும்ப சட்டியை நல்லா காய வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு திரும்பியுமே இன்னுமே கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னா லைட்டாக சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். நடுவுலையே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாலை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃப்ளேவர் மாறிடும். இப்போது ஒரு சாப்பரில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் முந்திரி சேர்த்துட்டு நல்லா சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் இருக்குது இல்லையா, அதை போட்டு நல்லா 2 பக்கமும் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெயை கண்டிப்பாக நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ரெட் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக எண்ணெய் குடிக்கும். ரொம்ப தான் எண்ணெய் குடிச்சிச்சு இல்லைன்னுலாம் சொல்லலை, ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே போல் இந்த ரெசிபி செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். நமக்கு இந்த பால் சுண்டி மலாய் ரெடி ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். உங்களுக்கு அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மலாய் ரெடி பண்ணுறப்ப தான் இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ பால் ஓரளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டின் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ்லேருந்து தேவையான அளவு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேன். குங்குமப்பூ போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா சூப்பராக வரும். குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா அப்படியே கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இந்த ஓரத்தில் ஒட்டி இருக்கு இல்லையா அந்த ஏடு, அது எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க. ஸோ இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தித்திப்பாக இனிப்பு வர்ற மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த பேன் பற்றும் அப்படின்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது கொதிச்சிச்சு அப்படின்னா கேஸ் ஃபுல்லாகவே சிந்திரும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுட்டு, இது வந்து கம்பி பதம் வரணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த சுகர் கரைஞ்சி நல்லா கொதிச்சிச்சினாலே போதும். ஆனால் இனிப்பு வந்து நல்லா தித்திப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3-4 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது பார்த்திங்களா, சுகர்லாம் கரைஞ்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கணும். சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளேட்டில் ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளேட் மட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு சுகர் நல்லா கரைஞ்சி அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த ப்ரெட்டை அப்படியே டிப் பண்ணி தூக்கி வைக்க போகிறோம். ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஊறிடுது. ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா உடஞ்சிரும். கரெக்டாக ஒரு 30 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். இதை இப்போ பிளேட்டிங் பண்ணுறதுக்கு 2 பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மலாய் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும்.
இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ரெடி பண்ணுறேன். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும்னு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. செஞ்சதுமே காலியாயிருச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஈதனைக்கு டைம் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே இந்த மலாய் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். சில்லுன்னு சர்வ் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த சர்க்கரை தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம ப்ரெட்டெல்லாம் டிப் பண்ணோம்ல, அந்த சர்க்கரை பாகு எடுத்துட்டு நம்ம மலாய் ரெடி பண்ணோம்ல அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஒரு பிளேட் ப்ரெட்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மொத்தமாக ஒரு 7-8 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சு விட்டுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. இந்த பக்கம் இவங்க பிள்ளைங்க எல்லாம் தொழுதுட்டு வந்துட்டாங்க. வந்ததுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்குமே ஆசை வந்துருச்சு. சரி நம்மளும் போய் ஒரு வாய் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு ப்ரெட்டையும் பாலையும் வச்சு இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்ட்டு அப்படியே வாயில் வச்சாலே கரைஞ்சி ஓடுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம அடுப்பில் வச்ச ப்ரெட் இருக்கு இல்லையா, அது நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ப்ரெட் ஹல்வா வந்துட்டு இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா திக்காகி வரையில் நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை வந்துட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பியும் நல்லா கொதிக்க ஆரம்பித்து அப்படியே திக்காகும். இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ப்ரெட் ஹல்வாவுக்கு தாளித்து போடுறத விட இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லா அதோட வெந்து டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக பிரியாணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஷாஹி துக்குடா செஞ்சுட்டு அந்த சக்கரைப்பாகு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப்பராக ப்ரெட் ஹல்வா ரெடி பண்ணிடலாம். 2-in-1 ரெசிபி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி அப்படியே திக்காகி அந்த ப்ரெட்டில் இந்த எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ப்ரெட் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் குடிச்சிச்சு இல்லையா, அந்த எண்ணெய் எல்லாமே பிரிய ஆரம்பிக்கும். சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. கடைசியாக ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்படியே கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள். ஸோ இதுதான் பக்குவம். இதை அப்படியே எடுத்துடலாம். அம்மாவுக்கு தான் இப்போ ஒரு பவுலில் வச்சிட்ருக்கேன். அம்மா தங்கச்சி எல்லோரும் வீட்டில் இருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருந்தோம் அப்படின்னா சாப்பிடக்கூடாது தான், ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த ப்ரெட் ஹல்வா சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரங்க உட்காந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நோன்பு தொடங்கினதுலேருந்து அம்மா வீட்டுக்கு நான் போகிறதே இல்லை. சரியான வேலையாக இருக்கீங்க. ஏன்னா தொழுகை, ஓத, வீடியோ எடுக்க, ஷூட் பண்ண அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்குது. போகிறதே இல்லை. நோன்பு தொடங்கினதுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தேன். அதுக்கடுத்து இன்றைக்கி அந்த ப்ரெட் ஹல்வா செஞ்சேன் இல்லையா, அன்றைக்கி தான் போயிட்டு வந்திருந்தேன். அப்புறம் தங்கச்சி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறா இல்லையா, ஸோ அவகிட்ட கொஞ்சம் சரக்கும் வந்துருந்துச்சு. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு எதுவும் எடுக்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சு இந்த சுடியெல்லாம் இந்த டைம் வந்திருந்ததுமேவும். ஸோ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு எடுத்த சாரீ, அப்புறம் பிள்ளைங்களுக்கு எடுத்தது, தம்பிக்கு எடுத்தது எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையுமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு ஈதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், போடுறோம், ஒரு பக்கம் கவலைப்படுறோம். பட்டாலுமே விதவிதமாக ட்ரெஸ் எடுக்கிறோம், போடுறோம், அவங்கவுங்க இதை பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்காக நிறைய துவா செய்யணும். அவங்களோட ஈமானை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவங்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையுமே, இந்த பெருநாள் தொழுகையிலையுமே அல்லாஹ் வந்துட்டு இதிலேருந்து ஒரு விடுதலை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துவா செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படியே வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 மணிலேருந்து கண்டினியூ ஆகுது. நான் எப்போவுமே போடுற ஃபேஸ் பேக் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பச்சைப்பயிறு, 1 டீஸ்பூன் ஓட்ஸ், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்துட்டு பாதாம் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் போட்ட உடனேயுமே வந்துட்டு நமக்கு பிரைட்னஸ் வந்துடும் அப்படி
இப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வாரத்தில் ஒரு 2 நாள் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, இதெல்லாமே கொஞ்சம் மாறும். நல்லாயிருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம அரைச்ச பவுடர்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துகிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும், அதையுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டால் உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி பழச்சாறு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அன்றைக்கி சேர்க்கலை. இப்போ பசும் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சாத பால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு கால்வாசி மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த பாலில் நல்லா டிப் பண்ணி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் அப்படியே ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம முகத்தில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அழுக்கு, ஆயில் எல்லாத்தையுமே இது எடுத்துரும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹோம் ரெமிடி தான். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே காய விட்டுருங்க. நல்லா அந்த மாதிரி காஞ்சிரும். அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபேஸ் பேக் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது உடனே பிரைட் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னையுமே நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் தான் வீடியோ எடுத்திருந்தேன். என் ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு ஒரு சாரீ எடுத்திருந்தேன், தியாஸ் ஃபேஷன் அப்படின்ற பேஜில் இருந்து. ஆக்சுவலி எனக்கு தான் அந்த சாரீ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மயிலாக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சரி அவளுக்கு கொடுத்துட்டு நம்ம வேறு சாரீ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே மயிலாக போட்டிருந்துச்சு. ஆனால் சாரியோட குவாலிட்டி, லுக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த பிளாக் சில்வர் காம்பினேஷன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்க ரன்னிங் ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணாமல் இந்த சில்வர் கலரில் ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, அது வாங்கி போட்டு பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீ விரிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மயிலாக இருக்குது, உருவமாக போட்டிருந்துச்சு. அவளுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இதை அவளுக்கு கொடுத்துட்டு வேறு சாரீ வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க, ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்காங்க. மீஷோவில் கூட இவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற 2 சாரீ இருக்கு இல்லையா, இதுவுமே பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வாங்கினதான். நம்ம நோம்பு டைமில் மொத்தமாக சாரீ எடுத்து கொடுப்போம் இல்லையா, அதனால் இந்த பிராசோ சாரிலேயே ஒரு 10 சாரீ கிட்டே எடுத்திருந்தேன். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் எடுத்து கொடுத்துருந்தேன். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற சாரீஸ்லாம் வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். இந்த 2 தான் வீட்டில் இருந்துச்சு, அதனால தான் வீடியோலையுமே காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அக்கேஷனில் ஒரே மாதிரி சாரீ கட்டணும் அப்படின்னா எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேணாலுமே உங்ககிட்ட இருக்குது. எல்லா விதமான சாரீஸுமே இருக்குது. ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக். எல்லாருமே நிறைய துவா செஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.